இன்னும் ஒரு சில மாசங்களுக்கு கபடி ஆக்ஷன் உங்களை விட்டு எங்கேயும் போக போறது இல்ல. நிறைய கபடி டோர்னமெண்ட்ஸ் நேஷனல் லெவல்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்க போகுது. சோ என்ன எதுங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட இப்போதைய ஹெட் கோச் சஞ்சு பலியான் சார் வந்து பாத்தீங்கன்னா PKல என்ன மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் கோச்சா வச்சிருக்காரு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஆனா அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், நம்ம ICF டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா இந்த ரயில்வேஸ் டோர்னமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஹைலைட்ஸ் எப்படி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சோ உங்களுக்காக அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த அப்டேட்டையும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டா அடுத்ததா நடக்க போற மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த அப்டேட்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஒடிசால நடக்க போகுது. ஆனா அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப் உமன்ஸுக்கானது. இது வந்து பாத்தீங்கன்னா 20th பிப்ரவரில இருந்து 25ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் நடக்க போகுது. ஆனா அதை தொடர்ந்து கபடி வேர்ல்டு கப் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒண்ணு, அது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் நடக்கிற மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா அதை தொடர்ந்து தேர்டு ஏசியன் யூத் கேம்ஸ், இதுல வந்து நம்ம இந்தியாவோட ஜூனியர் டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி அக்டோபர்ல இருந்து 31ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் வேற ஒரு நாட்டுல வந்து நடக்க போகுது. அண்ட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இன்னொரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 36th நேஷனல் கேம்ஸ். ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 28ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. சோ நான் இப்போ சொன்ன எல்லாமே இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நடக்க போற கபடி டோர்னமெண்ட்ஸ். அண்ட் அடுத்த அப்டேட்டா ICF டீம் பார்ட்டிசிபேட் பண்ற அந்த ஆல் இந்தியா ரயில்வேஸ் டோர்னமெண்ட்டை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்ல வந்து லைவா பார்க்க முடியாது. ஓகேங்களா, யூடியூப்ல ஹைலைட்ஸ் வேணா அப்லோட் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாம் போட மாட்டாங்க, கொஞ்சம் கிளிம்ஸா போடுவாங்க. அப்படி எனக்கு ஒரு சேனல் வந்து தெரியும். ஓகேங்களா, அந்த சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம தொட்டுட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கடைசியா இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் டீமோட ஹெட் கோச்சா இருக்கிற சஞ்சு பலியான் சாரோட PKL ட்ராக் ரெக்கார்ட் ஒரு கோச்சா பாத்துடலாம். PKL சீசன் 3ல தான் ஃபர்ஸ்ட் டைம் கோச்சிங் பண்றாரு. சோ அப்போ ஃபர்ஸ்ட் டைமாவே சாம்பியன்ஷிப் வந்து அடிச்சு கொடுத்திருக்காரு. நீங்க அந்த ட்ராக் ரெக்கார்ட் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்றேன் பாத்துக்கோங்க. அதுல PKL சீசன் 8ல மட்டும் தான் பிளே ஆஃப்க்கு கொண்டு போகல. அதை தாண்டி எந்த சீசன்ல ஒரு கோச்சா இருந்திருக்காரோ அந்த சீசன்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்க்கு கொண்டு போயிருக்காரு. இதுல 2 வாட்டி சாம்பியன்ஷிப்பும் அடிச்சு கொடுத்திருக்காரு. அதுதான் முக்கியமான விஷயம். சோ நமக்கு இப்போ என்ன தேவை, நம்ம டீம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளே ஆஃப் குள்ள போயிடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ம். அதன் பிறகு என்ன நடக்குதோ அது நடந்துட்டு போட்டோம். ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்க்கு போகணும். அதுக்கு ஏத்த கோச் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு பலியான் சார். அதுதான் அவரோட ட்ராக் ரெக்கார்டும் சொல்லுது. ஆனா அவ்வளவுதான் நண்பா வீடியோ. ஸோ வீடியோ ரொம்ப ஷார்ட்டா இருந்திருக்கும், நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you நண்பா.